என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். சென்ற தொடர்களில் கிறிஸ்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்தும், கிறிஸ்தவ இலக்கிய கவிதைகள், கிறிஸ்தவ திருவழிப்பாடல்கள் என்ற பொருள் குறித்து நாம் பார்த்தோம். இன்று தமிழ் உரைநடை வளர்ச்சியில் கிறிஸ்தவர்கள் என்ற பொருள் குறித்து நாம் காண இருக்கின்றோம். உரைநடை என்பது மனிதன் என்று பேசத் தொடங்கினானோ அன்றே தோன்றிவிட்டது என்று நாம் கூறலாம். உரை என்ற சொல்லுக்கு பேசுதல், சொல்லுதல், பொருள் விளக்கம் தருதல், கருத்துக்களை கூறுதல் என்று நாம் அதை விரிவுபடுத்தலாம். எனினும் இன்று இருக்கக்கூடிய உரைநடை போல அன்று தமிழிலே இல்லை. இல்லாததற்கு காரணம் பல உண்டு. தமிழ் எழுத்து மொழி தோன்றாத நிலையிலே பேச்சு மொழியாகவே உரைநடை இருந்தது. அன்று அச்சு எந்திரம் கிடையாது, காகிதம் கிடையாது, பிற எந்திரங்கள் கிடையாது, ஓலையிலே எழுதுகின்ற பழக்கம்தான் இருந்தது. எனவே சுருங்கச் சொல்லல் என்ற நியதிக்கு உட்பட்ட செய்யுள் நடையே பெரிதும் வழக்கில் இருந்தது. உரைநடை முந்தியதா, செய்யுள் நடை முந்தியதா என்று வினாவை நாம் ஒன்று எழுப்பினால், பேச்சில் உரைநடையும் எழுத்தில் செந்தமிழ் நடையும் தோன்றலாயிற்று என்று நாம் கூறலாம். தமிழிலே உரைநடை வளர்ந்த காரணம் ஐரோப்பியருடைய வருகை. ஐரோப்பியருடைய வருகைக்கு பின் தமிழ் உரைநடை வளரலாயிற்று. மொழிவது மொழி. தொல்காப்பியர் இந்த உரை வகை குறித்து பாட்டிடை வைத்த குறிப்பினானும், பாவின்றி எழுந்த கிளவியானும், பொருள் நெறி புணரா பொய்மொழியானும், பொருள் மொழி புணரா பொய்மொழியானும், பொருள் நடை உணர்ந்த நகைமொழியானும், உரை வகை நடையே நான்கன மொழிவ என்பது தொல்காப்பியம். தமிழர்களுக்கு உரைநடை எழுத அக்காலத்திலேயே தெரிந்திருந்தது. சாசனங்கள், கல்வெட்டுக்கள், இலக்கண இலக்கிய உரைகள் இவைகள் அனைத்துமே உரைநடையில் எழுதப்பட்டதுதான். அன்றிருந்த உரைநடையின் தன்மை வேறு, இன்று இருக்கக்கூடிய உரைநடையின் தன்மை வேறு. பேச்சு மொழிதான் உரைநடைக்கு மூல காரணம். பேசுவது போல எழுதுகின்ற முறையைத்தான் இக்காலத்திலே பெரும்பாலோர் வரவேற்கின்றார்கள். ஐரோப்பியருடைய வருகையினாலே தமிழை எளிமைப்படுத்தி, வாக்கியங்களை செம்மைப்படுத்தி, பத்தி பிரித்து, காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி என்ற புள்ளி வகைகளை எல்லாம் அதற்கு கொடுத்து உரைநடையை வளம் மிக்கதாக ஆக்கினார்கள். செய்யுள் நடைக்கும் பேச்சு நடைக்கும் இடைப்பட்ட ஒரு நடையை உருவாக்கி கொண்டார்கள். அந்த உருவாக்கி கொண்ட நிலையிலே முன்னோடிகளாக நாம் சிலரை குறிப்பிடலாம். முன்னோடிகளாக ஹென்ரிக்ஸ் அடிகளார், ராபர்ட் டி நொபிலி, வீரமாமுனிவர் ஆகிய மூவர் குறித்திற்கு உரியவர்கள். ஹென்ரிக்ஸ் அடிகளார் சமய நூல்களை, ஐரோப்பிய மொழிகளிலே இருந்த சமய நூல்களை தமிழிலே உரைநடையில் மொழிபெயர்த்தார். அவருடைய நூல்களாக தம்பிரான் வணக்கம், கிறிஸ்தியான் வணக்கம் என்ற நூல்கள் சுட்டப்படுகின்றன. அவை சமய சார்புடைய சமய வழிகாட்டு நூல்கள் என்று அவற்றை சொல்லலாம். அவருடைய மொழிபெயர்ப்பிலே உரைநடையிலே போர்த்துகீசிய சொற்கள் மிகுதியாக கலந்திருந்தன என கூறுவர். அவரை அடுத்து வந்த ராபர்ட் டி நொபிலி, தத்துவ போதக சுவாமிகள் பல உரைநடை நூல்களை தமிழிலே எழுதி கொடுத்தார். அதுவும் சமய விளக்க நூல்களை தவிர தமிழ் இலக்கிய உரைநடை நூல்கள் அல்ல. அவர் எழுதிய நூல்களாக
ஞான உபதேச காண்டம், ஆத்தும நிர்ணயம், தேவமாதா சரித்திரம் போன்ற நூல்களை சுற்றலாம். இவை அக்கால உரைநடைக்கு சான்றுகளாக விளங்குகின்றன. அதை அடுத்து வந்த வீரமாமுனிவர் இக்கால தமிழுக்கும் இக்கால உரைநடைக்கும் அக்கால உரைநடைக்கும் ஒரு பாலமாக விளங்கினார். அவர் எழுதிய நூல்கள் செந்தமிழ் நடையிலும் கொடுந்தமிழ் நடையிலும் காணப்பட்டன. சாதாரணமான மக்கள் பேசுகின்ற நடையை அவர் கொடுந்தமிழ் என்று குறிப்பிட்டார். செந்தமிழ் நடை நல்ல தமிழாக அவருடைய பார்வைக்கு இருந்தது. வாமன சரித்திரம் என்ற உரைநடை நிலையும் பரமார்த்த குரு சரித்திரம் என்ற கதை நூலையும் அவர் எழுதினார். இது அவருடைய உரைநடை நூல்களிலே ஒரு சிலவாகும். இதற்கு பிறகு தமிழிலே உரைநடை வளர்ச்சி பெறுவதற்கு ஐரோப்பியர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த தமிழர்கள் முக்கிய காரணமாக விளங்கினார்கள். அவற்றிலே குறிப்பிடத்தக்க ஒரு மைல்கல்லாக நாம் திருவிவிலியத்தின் மொழிபெயர்ப்பு நடையை குறிப்பிடலாம். கிறிஸ்தவர்களுடைய திருமறை பைபிள் ஆகும். பைபிள் என்ற சொல் பிபிலாஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பிறந்த ஒன்றாகும். அதற்கு பொருள் நூல் என்பதுதான். நூல் என்பது கிறிஸ்தவ திருமறைக்கே தனித்த ஒன்றாக உரியதாக ஆக்கப்பட்டு கிறிஸ்தவ திருமறையை குறிப்பதற்கு பைபிள் என்பது சொல்லாயிற்று. தமிழிலே வேதம் என்றும் வேதாகமம் என்றும் பரிசுத்த வேதம் என்றும் பலவாறாக அதை குறிப்பிட்டனர். பின்னர் கிறிஸ்தவ திருமறை என்றும் திருவிவிலியம் என்றும் அது குறிக்கப்படலாயிற்று. திருவிவிலியம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரு பெரும் பகுதிகளை உடையது. பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வரலாற்றையும் அந்த வம்சத்திலே தோன்றிய தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்களையும் அரசர்களுடைய வரலாற்றையும் கூறுவதாக அமைந்த ஒரு பகுதி. 39 நூல்கள் அதற்குள்ளே இடம்பெற்றுள்ளன. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அவருடைய சீடர்கள் 4 எழுதி அதோடு திருச்சபை தொண்டர்களாக திருச்சபை வளர்ச்சியிலே பங்கு பெற்ற திருத்தூதுவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பல நூல்களை அதிலே எழுதினார்கள். அந்த நூல்கள் 27 ஆக மொத்தம் 66 நூல்களை கொண்டது திருவிவிலியம். திருவிவிலியத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெரிதும் காரணமாக விளங்கிற்று. உரைநடை வளர்ச்சியின் வரலாறு திருவிவிலிய மொழிபெயர்ப்பினுடைய வரலாறு என்றே கூட நாம் சொல்லலாம். திருவிவிலியத்தை முதலாக மொழிபெயர்த்தவர் சீகன் பால்கு என்ற ஜெர்மானியர். அவர் முதலில் தமிழில் இந்திய மொழிகளிலே தமிழில் முதலில் திருவிவிலியத்தை மொழிபெயர்த்து கொடுத்தார். அவர் பட்ட பாடுகள் பல. தமிழை கற்றுக்கொள்வதற்கு பட்ட பாடு, தமிழை ஓலைச்சுவடிகளிலே எழுதுவதற்கு முயன்ற முயற்சி, அச்சு எந்திரம் இல்லாத ஒரு நிலை, மின்சார சாதனங்கள் இல்லாத நிலை, இவை அனைத்தும் அவருக்கு இடர்பாடாக இருந்தன. எனினும் முயன்று தமிழிலே திருவிவிலியத்தை அவர் ஆக்கி கொடுத்தார். உலக மொழிகளிலே 250 மொழிகளில் திருவிவிலியம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்திய நாட்டில் மட்டும் 120 மொழிகளுக்கு மேலாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. சீகன் பால்கை அடுத்து ஹெப்ரீஷியஸ் என்ற அடியாரும் பெர்சிவல் என்பவரும் ஹென்றி பவர் என்பவரும் ராஜரீகம் மோர்கன் லார்சன் என்ற பெருமக்கள் பலரும் திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்புகளாக திருவிவிலியத்தை கொண்டு வந்தார்கள். சுருக்கமாக சொன்னால் புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படுகின்ற பகுதி 9 முறை
திருத்தப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான திருவிவிலியம் 6 முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடை முதலிலே வடமொழி கடந்த நடையாகவும் பேச்சு மொழி கடந்த நடையாகவும் இருந்தது. இந்த நடையை சிறிது சிறிதாக மாற்றி இறுதியாக 1995 பொது மொழிபெயர்ப்பு என்ற ஒரு மொழிபெயர்ப்பை கத்தோலிக்க பிரிவினரும் சீர்திருத்த சபை பிரிவினரும் கொண்டு வந்தார்கள். அதுதான் 2 சபைகளுக்கும் பொதுவான ஒரு மொழிபெயர்ப்பாக இன்று காணப்படுகின்றது. அந்த மொழிபெயர்ப்பிலே இனிய எளிய தமிழ் நடையை, கவிதை நடையை கூட நாம் காணலாம். அதில் கூட சில குறைபாடுகள் உண்டு என்று சொல்லுவார்கள். எனினும் இன்று இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகளிலே சிறந்த தமிழிலே எழுதப்பட்ட மொழிபெயர்ப்பாக திருவிவிலியம் என்று காணப்படுகின்றது. திருவிவிலியத்தினுடைய மொழிபெயர்ப்பு தமிழ் உரைநடை வளர்ச்சியிலே ஒரு மைல்கல் என்று நாம் சொல்லலாம். இதனை அடுத்து தமிழ் உரைநடை வளர்ச்சியிலே புனைகதை என்ற பிரிவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். புனைகதை என்பது புதினம், சிறுகதை ஆகிய இரண்டினையும் உள்ளடக்கிய ஒன்று. புதினம் என்பது நாவல் என்று தொடக்க காலத்திலே அழைக்கப்பட்டது. நாவல் என்ற சொல் நாவல்லா என்ற இத்தாலிய சொல்லிலிருந்து வந்த ஒன்று. அதற்கு புதுமை, புதியது என்பது பொருள். அதன் காரணமாகவே புதினம் என்று இன்று அழைக்கப்படுகின்றது. புதினம் உரைநடையால் எழுதப்பட்ட ஒன்று. உரைநடை வளர்ச்சிக்கு அது பெரிதும் துணையாக இருந்தது. நெடுங்கதை என்று அதை சொல்லலாம். நீண்ட நெடுங்கதை, வாழ்க்கை முழுமையும் சொல்லுகின்ற ஒன்றாக புதினம் அமைவது உண்டு. இந்த புதினம் வளர்ச்சியிலே பல தமிழ் பெரியவர்கள், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தொடங்கி பலரும் இந்த புதின வளர்ச்சிக்கு துணை செய்திருக்கின்றார்கள். மாயூரம் வேதநாயகம் பிள்ளை முதலாக தமிழிலே பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற புதினத்தை எழுதியதாக கூறுகின்றனர். அதனை அடுத்து சுகுரசுந்தரி என்ற புதினத்தையும் அவர் எழுதியிருக்கின்றார். இந்த புதினங்களை கிறிஸ்தவ புதினங்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனாலும் கிறிஸ்தவ சமய கருத்துக்களை உள்ளடக்கி கொண்ட புதினங்களாக அவை காணப்படுகின்றன. பிரதாப முதலியார் சரித்திரத்திலே கல்வியில் சிறந்த 2 பெண்மணிகள் குறிக்கப்படுகின்றார்கள். ஞானாம்பாள் என்ற கதை தலைவி, சுந்தராணி என்ற ஒரு கதை பாத்திரம். இந்த 2 பெண் பாத்திரங்களும் கல்வியில் சிறந்த அழகு மிக்க பெண்களாக விளங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அறிவுத்திறமை மிக்க பல செயல்களை அந்த கதையிலே அவர் குறிப்பிடுகின்றார். பிரதாப முதலியார் சரித்திரத்தை தமிழின் முதல் புதினம் என்று குறிப்பிடுவார்கள். அவரை அடுத்து தமிழிலே பல புதின கதைகளை படைத்திருக்கின்றார்கள். அருமை நாயகம் என்ற ஒருவர் மீதி இருள் என்று ஒரு புதினத்தை எழுதியிருக்கின்றார். அதுவே கிறிஸ்தவ புதினம் என்று சொல்லுதற்குரிய தகுதி படைத்ததாக உள்ளது. அதற்கு முன்னர் மாதவையா எழுதிய 2 புதினங்கள், அந்த 2 புதினங்களும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை. கிளாரிந்தா, சச்சிதானந்தம் என்ற 2 புதினங்கள் அவை. அது மொழிபெயர்ப்பு நூல்கள். அதற்கு அடுத்து தாமஸ் வந்தார் என்ற புதினத்தை கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த மாதவையாவும் கானா சுப்பிரமணியம் எழுதிய புதினங்கள் அவர்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களால் எழுதப்பட்ட கிறிஸ்தவ புதினங்கள். கிறிஸ்தவ புதினங்கள் என்ற தகுதி அவற்றுக்கு உண்டு. ஏனென்றால் கிறிஸ்தவ சமய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட புதினங்களாக விளங்குகின்றன. இவர்களுக்கு பிறகு ஐசக் அருமைராஜன், டி செல்வராஜ், ஹெப்சிபா ஜேசுதாசன், பிரான்சிஸ் போன்ற பலரும் தமிழிலே கிறிஸ்தவ புதினங்களை படைத்தார்கள். கிறிஸ்தவ புதினங்களுடைய கருவாக கிறிஸ்துவனுடைய அடியார்கள் சொன்ன கருத்துக்கள், கிறிஸ்தவ சமய கோட்பாடுகளாகிய கொள்கைகளாகிய அன்பு, இரக்கம், மன்னிப்பு,
போன்றவை, பிறருக்கு உதவுதல் போன்ற இந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ புதினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவ புதினங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சமய நோக்கத்தோடு அவை எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சிலர் கருதலாம். ஆனாலும் அப்படி அல்ல. சமுதாய முன்னேற்றம் என்ற நோக்கு அவரிடத்திலே பெரிதும் காணப்பட்டது. பெண்களுக்கு உரிமை பெறுதல், பெண் கல்வி, இந்த சமுதாயத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகள், கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே காணப்படுகின்ற குறைபாடுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் அந்த புதினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. புதின உலகிலே ஐசக் அருமைராஜன் எழுதிய கீறல்கள், அழுக்குகள், கல்லறைகள் போன்ற புதினங்களை நாம் சுட்டலாம். இவை கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகின்ற குறைபாடுகளை சுட்டிக்காட்டி நிவர்த்தி செய்கின்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. முதலில் நான் குறிப்பிட்ட அருமை நாயகத்தினுடைய மீதி இருள் என்ற புதினம் கிறிஸ்தவர்கள் மதம் மாறிய பிறகு கூட, கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய பிறகு கூட தாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மதத்தினுடைய சம்பிரதாயங்களை, அந்த வழிநிலைகளை இன்னும் பின்பற்றி கொண்டிருப்பதாகவே காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே மீதி இருளாக பல காரியங்கள் உள்ளன என்று தாம் எழுதிய புதினத்திலே, மீதி இருள் என்ற புதினத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாது அவர் என் பாட்டனார், என் தங்கை போன்ற கிறிஸ்தவ புதினங்களையும் எழுதியிருக்கின்றார். ஐசக் அருமைராஜனை அடுத்து ஹெப்சிபா ஜேசுதாசன் என்பவர் புத்தம் வீடு, அனாதை, மானி, டாக்டர் செல்லப்பா போன்ற கிறிஸ்தவ புதினங்களை படைத்திருக்கின்றார். இந்த புதினங்கள் வட்டார வழக்குக்கு உட்பட்ட கிறிஸ்தவ புதினங்களாக உள்ளன. வட்டார வழக்கு சொற்கள் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பனையேறிகளின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட புதினங்கள். அதிலும் புத்தம் வீடு என்ற புதினம் முழுமையாக அவர்களுடைய வரலாற்றை செல்வதாகவும், அவருடைய வரலாற்றிலே ஏற்பட்ட இடர்பாடுகளை செல்லுவதாகவும் அந்த ஹெப்சிபா ஜேசுதாசனுடைய புதினங்கள் காணப்படுகின்றன. அவரை அடுத்து RS ஜேக்கப் என்ற எழுத்தாளர் வாத்தியார் என்ற ஒரு புதினத்தையும், பனையண்ணன் என்ற ஒரு புதினத்தையும் எழுதியிருக்கின்றார். கிறிஸ்தவ புதினம் அது. ஆனால் வாத்தியார் என்ற புதினம் அவருடைய தன் வரலாறு போல காணப்படுகின்றது. கம்யூனிச சிந்தனைகள் பலவும் அந்த புதினத்திலே இடம்பெற்றிருக்க காணலாம். பனையண்ணன் என்பது பனைமரத்திலே ஏறி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்து மக்களை பற்றி குறிக்கின்ற புதினமாகும். இவ்வாறு பல்வேறு புதினங்கள் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்தவ சமய புதினங்களாக காணப்படுகின்றன. அவை மட்டுமல்லாது அடுத்த பிரிவாக சிறுகதை என்ற பிரிவுக்கு நாம் வருகின்றோம். சிறுகதை என்பது ஒரு பக்கம், வாழ்க்கையினுடைய ஒரு பக்கம், முழுமையான வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு நிகழ்ச்சி. இதை சொல்லுவது சிறுகதை என்று சொல்லலாம். கதை கேட்பதும் கதை சொல்லுவதும் ஒரு தனி கலை. பழங்காலத்திலே கதை சொல்லிகள் என்ற பெயரிலேயும் கூட சிலர் வாழ்ந்திருக்கின்றார்கள். கிறிஸ்தவ திருமறையிலே காணப்படுகின்ற கிறிஸ்து கூறிய உவமை கதைகள் சிறுகதைகள் என்று கூறுதற்குரியன. நல்ல சமாரியன் கதை, இளைய குமாரன் கதை, காணாமற் போன காசு, காணாமற் போன ஆடு என்று பல சிறுகதைகளாக அவற்றை நாம் குறிப்பிடலாம். இந்த சிறுகதைகள் சமய நூலுக்குள்ளேயே காணப்படுகின்ற கதைகள், ஓமை கதைகள். இதனை அடுத்து கிறிஸ்தவ சிறுகதைகளாக முன்னர் குறித்த அந்த எழுத்தாளர்களே, புதின எழுத்தாளர்களே சிறுகதைகளையும் எழுதியிருக்கின்றார்கள். நமக்கு அண்மை காலத்திலே வாழ்ந்து மறைந்த தயானந்தன் பிரான்சிஸ் என்பவர் கண்கள் திறக்கின்றன, ஏஸ்தர், கற்கள், சந்திப்புகள் என்று பல கதைகளை எழுதியிருப்பதாக நாம் அறிகின்றோம். சிறுகதைகள் சமய நோக்கிலே மக்களை சென்றடைவதற்கு ஆக எழுதப்பட்ட கிறிஸ்தவ சிறுகதைகளாக அவை காணப்படுகின்றன. இந்த சிறுகதைகளுக்கு பிறகு நாம் தமிழ் உரைநடை வளர்ச்சியை குறித்து நாம் காணுவோம் என்றால் கிறிஸ்தவருடைய பங்களிப்பு மிக பெரிதாக காணப்படுகின்றது.
அவர்களுடைய பங்களிப்பிலே வாக்கியங்களை முறையாக எழுதுவது, சொற்களை சந்தி விரித்து எழுதுவது என்பதெல்லாம் உரைநடை வளர்ச்சிக்கு காரணங்களாக அமைந்தன. இவை மட்டுமல்லாது பிற்காலத்திலே பல வகை இலக்கிய வகைகள், உரைநடையில் எழுதப்பட்ட இலக்கிய வகைகளை கிறிஸ்தவர்கள் எழுதியவற்றை நான் சுட்ட வேண்டியதாக இருக்கிறது. சிறப்பாக பயண இலக்கியம் என்ற ஒன்றை சொல்லலாம். அதனை அடுத்து தன் வரலாறு என்பதை சொல்லலாம். கடிதங்கள் என்பதை குறிப்பிடலாம். வாழ்க்கை வரலாற்று நூல்கள் என்று பொதுவாக வாழ்க்கை வரலாற்றை சொல்லுகின்ற நூல்கள் என கூறலாம். சமய விளக்க நூல்கள், சமய விளக்க உரைநடை நூல்கள் என்பவற்றை குறிக்கலாம். கல்வி வளர்ச்சிக்கு பாடநூல்கள் என்பனவற்றையும் நாம் இந்த உரைநடை வளர்ச்சியிலே நாம் குறிப்பிடலாம். பல கிறிஸ்தவர்கள் இப்பணியிலே, பல கிறிஸ்தவ நிறுவனங்கள் இப்பணியிலே தம்மைத்தாமே ஈடுபடுத்திக் கொண்டன. இன்று உலகிலே இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இலக்கிய சங்கம் முதலாக பாடநூல்களை உரைநடையிலே எழுதி வெளியிடுவதற்கு பெரிதும் துணையாக இருந்தது. இவற்றையெல்லாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு கிறிஸ்தவர்கள் பெரிய பங்கினை ஆற்றி இருக்கின்றார்கள் என்று நாம் சொல்லலாம். ஒரு சில சிறுகதைகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். குடில் என்று ஒரு சிறுகதை. குடில் என்ற சிறுகதையிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் சமயத்திலே அவர்கள் வீடுகளிலே குடில் போன்ற ஒரு அமைப்பு, கிறிஸ்து பிறந்த அந்த குடில், மாட்டுக்கொட்டில் போன்ற ஒரு அமைப்பு வீடுகளிலே வைப்பார்கள், அலங்காரமாக வைப்பார்கள். திருச்சபைகளிலும் கூட அது வைக்கப்படும். இந்த ஒரு குடில் என்ற தலைப்பிலே ஒரு சிறுகதை காணப்படுகின்றது. அந்த சிறுகதையிலே ஒரு சிறுவன் பல நாட்கள் தன்னுடைய வீட்டிலே குடில் அமைக்க வேண்டும் என்று கருதி சிறுக காசுகளை சேர்த்து கிறிஸ்துமஸுக்காக காத்து கொண்டிருந்தான். தன்னுடைய நண்பன் ஜோ என்பவனை அந்த குடில் அமைப்பதற்காக அவன் நம்பியிருந்தான். ஆனால் கிறிஸ்துமஸ் நெருங்கிய நேரத்திலே இந்த அவனுடைய நண்பனுடைய வீட்டிலே ஒரு துயரமான நிகழ்வு நிகழ்ந்தது. இதன் காரணமாக அதை கண்ட இந்த குடில் என்ற ஒன்றை அமைப்பதற்கு விரும்பிய பையன் தன்னுடைய சேர்த்து வைத்திருந்த காசு அனைத்தையும் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்வதற்காக கொடுத்து விடுவதாகவும், உதவி செய்கின்ற உள்ளத்தோடு குடில் அமைப்பதை காட்டிலும் பிறருக்கு உதவுவது நல்லது என்ற நோக்கத்தோடு தேவையான நேரத்திலே தான் அரிதின் முயன்று சேர்த்து வைத்த காசுகளை கொடுத்து விட்ட ஒரு பிள்ளையாக அவன் காணப்படுகின்றான். அவனுடைய செயலை கண்ட திருச்சபை போதகர், உன்னுடைய உள்ளத்திலே இறைவன் பிறந்திருக்கின்றார் என்று அவரை பாராட்டி வாழ்த்துவதாக அந்த சிறுகதை அமைகின்றது. சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று என்ற பொருளிலே மற்றொரு சிறுகதையை நான் சொல்ல விரும்புகின்றேன். சொல்லும் செயலும் என்று அந்த சிறுகதை. அந்த சிறுகதையிலே ஒரு பாதிரியார், பிரசங்கம் செய்வதற்குரிய பாதிரியார், ஒரு பேருந்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு அணுகுண்டு பிரசங்கியார் என்ற பெயர் உண்டு. மிக வீராவேசமாக பேசுகின்ற ஆற்றல் உடையவர். அந்த பாதிரியார் ஒரு ஊரிலே பிரசங்கம் செய்வதற்காக பேருந்திலே சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒருவன் வேகமாக ஓடியாந்து அந்த பேருந்திலே ஏறுகின்றார். ஏறுகின்ற பொழுது அவன் காலிலே அணிந்திருக்கின்ற செருப்பு கழண்டு விழுந்து விடுகிறது. அந்த செருப்பு கழண்டு விட்டதவன் இந்த பாதிரியார் அதை பார்த்துவிட்டு செருப்பு செருப்பு என்று கத்துகின்றார். அந்த இளைஞனும் அதை பற்றி கவலைப்படாமல் கொஞ்ச தூரம் சென்றவனு தன் காலில் இருந்து மற்றொரு செருப்பையும் கழற்றி கீழே எறிந்து விடுகின்றார். இதை பார்த்த பாதிரியாருக்கு மிக வியப்பாக இருக்கின்றது. ஏன் இப்படி செய்தா என்றார். அது யாருக்காவது பயன்படட்டுமே என்று அந்த இளைஞன் சொல்லுவதாக அந்த கதையிலே தொடர்கின்றது. அந்த இளைஞன் மேலும் அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வயதான பாட்டி பேருந்துக்கு கொடுப்பதற்கு கட்டணம் இல்லாது ஒரு 25 காசுகள் குறைந்த நிலையிலே அந்த பேருந்தை நடத்துகின்றவரிடத்திலே வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்றாள். இந்த இளைஞன் உடனடியாக அவள் கேட்பதற்கு முன்னராகவே அவளுக்கு தேவையான காசை கொடுத்து பேருந்திலே தாயார் செல்வதற்கு வழிவகுக்கின்றார். இந்த செயலையும் அந்த பாதிரியார் பார்த்து கொண்டிருக்கின்றார். அடுத்து ஒரு நிகழ்ச்சியாக ஒரு குழந்தை வாந்தி எடுக்கின்ற பொழுது
தன்னுடைய தோளிலே இருந்த துண்டை எடுத்து உடனடியாக அதை பிடித்து, இப்படிப்பட்ட செயல்கள், அந்த இளைஞன் செய்த செயல்கள் இந்த பாதிரியாருடைய உள்ளத்திலே மிகுந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கியது. தான் சொல்லுவது தான் தன்னுடைய வாழ்க்கையாக இருக்கின்றதே தவிர செய்வது தன்னுடைய வாழ்க்கையாக இல்லை. இந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே கேளாமலேயே உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கின்றதே என்று சொல்லி அந்த பாதிரியார் அந்த இளைஞனோடு பேருந்தை விட்டு இறங்கி சென்றதாக மற்றொரு சிறுகதை காணப்படுகிறது. இவ்வாறு சிறுகதைகள் கிறிஸ்தவ சமயத்தினுடைய கருத்துக்களை அங்கங்கு சொல்லுவதாக படைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உரையினுடைய வளர்ச்சியிலே கிறிஸ்தவருடைய பங்கு பாராட்டுதற்குரியதாகவும் குறிப்பிற்குரியதாகவும் தனிச்சிறப்புடையதாகவும் பல பல நிலைகளிலே நடைமாற்றங்களை கொண்டு வந்ததாகவும் காணப்படுகின்றது. முக்கியமான ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். திருவிவிலிய மொழிபெயர்ப்பிலே சீகன் பால்குக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டன என்று நான் சொன்னேன். அந்த இடையூறுகளிலே ஒன்று, சமய சொற்களை சரியாக மொழிபெயர்ப்பதற்கு ஏற்ற வார்த்தைகள் அவருக்கு கிடைக்கவில்லை. சான்றாக காட் என்ற சொல்லுக்கு ஈடான தமிழ் சொல்லை அவரால் சொல்ல முடியவில்லை. அப்பொழுது கத்தோலிக்க பிரிவினர்கள் சர்வேஸ்வரன் என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். சீகன் பால்கும் அதே சொல்லை தன்னுடைய மொழிபெயர்ப்பிலே சர்வேஸ்வரன் என்று சொல்லி பயன்படுத்தினார். ஆனால் அந்த சொல்லுக்கு பிறகு பின்னர் வந்த மொழிபெயர்ப்பார்கள் பராபரன் என்ற சொல்லை பயன்படுத்த தொடங்கினார்கள். ஆக சொற்களிலே மாற்றம். இந்த மொழிபெயர்ப்பிலே முன்னரே குறிப்பிட்ட அந்த மொழிபெயர்ப்பிலே கருத்து மொழிபெயர்ப்பு, சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு என்ற இரண்டு நிலைகளை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் முதல் நிலையிலே மூல மொழிகளான எபிரேயம், கிரேக்கு போன்ற மொழிகளிலிருந்து விவிலியத்தை மொழிபெயர்த்த பொழுது சொல்லுக்கு சொல் மொழிபெயர்த்தல் என்ற நிலையை பின்பற்றினார். ஆனால் அது சரியாக அமையாது என்று உடன்பட்டு கருத்துக்கு மொழிபெயர்ப்பு என்ற மொழிபெயர்ப்பு நிலைக்கு வந்தார்கள். இப்படி தமிழ் உரைநடை வளர்ச்சியிலே கிறிஸ்தவர்கள் ஆற்றிய பணி நினைத்து பார்த்து பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய தொடரிலே இந்த உரைநடை வளர்ச்சிக்கு காரணம் எதுவாக இருந்தது என்பதையும், பேச்சு மொழிதான் உரைநடைக்கு மூல காரணம் என்பதையும், நடைமுறையில் பேச்சு அது உரைநடை முதலில் தோன்றியிருக்க வேண்டும், எழுத்து பின்னர் தோன்றியிருக்க வேண்டும். இந்த உரைநடையில் எழுதிய செய்திகளாக புனைகதை இலக்கிய வகை குறித்தும், அவற்றிலே புதினம், சிறுகதை இவற்றை குறித்தும் பிறவற்றை குறித்தும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வணக்கம்.